எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் அனைவருக்கும் முன்னே இந்த உலகிருள் நீங்க வந்துதித்து அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த பொய்கையார் பூதத்தார் பேயார் என்று இந்த மூவரும் முதலாழ்வார்கள் என்று பிரசித்தி பெற்றவர்களாவர். மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நத்தமிழால் நூல் செய்து நாட்டை உய்த்த பெத்திமையோரென்று முதலாழ்வார்கள் என்னும் பெயரிவர்க்கு நின்னதுலகத்தே நிகழ்ந்து என்று மாமுனிகளும் உபதேச ரத்தனமாலையில் மிக அழகாக சாதித்திருக்கிறார். விபவத்திலே இந்த மூவரும் பகவத்கடாட்சம் பெற்ற பின்னர் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு பிரியாமல் ஒன்று கூடியே வாழ்ந்தது அது பற்றி அர்ச்சாவதார திருக்கோயில்கள் எங்கும் இந்த மூவரும் ஒன்று சேர்ந்தே கோயில் கொண்டிருப்பார்கள். அப்படித்தான் இவர்களுடைய வைபவமும் ஒன்று சேர்ந்தே அனுசந்திக்கப்படும். இந்த மூவருக்கும் திருநாள் பாட்டு அருளி செய்த மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலையிலே சொல்றார். ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசுபுகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனை தோன்று சிறப்பால் என்று ஒரே பாசுரமாக தொகுத்து அருளி செய்திருக்கிறார். இன்கவி பாடும் பரமகவிகள் என்றும் செஞ்சொற் கவிகள் என்றும் நம்மாழ்வாராலேயும் செந்தமிழ் பாடுவார் என்ற திருமங்கை மன்னனாலும் சிறப்பித்து சொல்லப்பட்ட செந்தமிழ் கவிகளுக்குள்ளே சிறந்து விளங்கக்கூடியவர் கச்சி மாநகரிலே திருவவதாரம் செய்த பொய்கை ஆழ்வார் முதலாழ்வார்களிலேயே முதலானவர். தன்னுடைய திவ்ய பிரபந்தம் என்ற நூல் மூலமாக சிறந்த திருவிளக்கை ஏற்றி அதனால் இந்த உலகம் முழுவதையும் இருள் நீங்கும்படியாக செய்து தொண்டர்க்கு அமுதுண்ண சொன்மாலைகள் சொன்னேன் என்றது போலே பகவத் பக்தரான ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் இந்த பிரபந்தத்தின் மூலமாக வாழ்வித்து அருளினார் என்று சிறப்பாக சொல்லப்படுறது. வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்ன பாசுரத்திலே பூமியை அகலாகவும் இந்த பூமியை சுற்றி இருக்கிற கடலே நெய்யாகவும் உஷ்ண கிரணமான சூரியனை விளக்காகவும் செஞ்சுடர் சக்கர கையனான எம்பெருமானது திருவடிகளிலே இந்த பாமாலையாகிற பூமாலையை சூட்டினேன் என்று சொல்றார். சுடராழி யான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை எதற்காக என்றால் இடராழி நீங்குகவே என்று பகவத் கைங்கரியத்திற்கு இடையூறாக உள்ள இந்த துன்பக்கடல் நீங்குவதற்காகவே சூட்டினேன் என்று முதல் பாசுரத்திலே தொடங்குகிறார். பூமியானது கடின வஸ்துவாய் இருப்பதால் அதை தகழியாகவும் கடலானது திரவ வஸ்துவாக இருப்பதால் அதை நெய்யாகவும் சூரியனானது பிரகாச ஸ்வரூபனாக இருப்பதால் அவனை விளக்காகவும் ரூபித்து இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். சொல்வதனுடைய கருத்து என்ன என்று பார்த்தால் சூன்யமே தத்துவம் என்றும் உலகம் ஒரு ஈஸ்வரனை உடையது அல்ல என்று பலபடியாக பல மதாந்தரங்களிலே சொல்லப்படுறது. அதையெல்லாம் மறுத்து விசித்திரமான இந்த பிரபஞ்சத்தை நிரூபிக்க வல்ல ஞானசக்தி முதலிய குணங்களை உடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு கூறிய சர்வேஸ்வரன் உள்ளான். அப்படி அவனுக்கு அடிமை செய்வதையே புருஷார்த்தம் என்று இந்த பாசுரத்தால் நன்னாக விளக்கி காட்டுகிறார். இப்படி ஜெகத்காரணனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் அபார சக்தி யுக்தனாக ஒருவன் சித்தித்திருக்கும் பொழுது அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டுதலே முக்கியம். அந்த கைங்கரியம் மானசீகம் என்றும் வாச்சிக்கம் என்றும் காய்க்கம் என்றும் 3 வகைப்படும். அவற்றுளே வாச்சிக்க கைங்கரியமான பாசுரம் பாடுதலை அடியேன் செய்கிறேன் என்றே இந்த பாசுரத்திலே காட்டி கொடுக்கிறார். இந்த கைங்கரியத்தை இதுவரையில் நான் செய்யக்கூடாதபடிக்கு இடையூறாக இருந்த இந்த சம்சார துன்பத் திரள்கள் இன்றோடு ஒழிந்திட வேண்டும் என்றும் பிரார்த்திக்கிறார் எம்பெருமானிடத்திலே. அப்படி இடராழி நீங்குகவே என்று பார்த்தால் அதிலே 3 வகை காட்டி கொடுக்கிறார். இதுவரையில் எம்பெருமானை துதியாது இருந்ததனால் உண்டான வருத்தம் நீங்குவதற்காக என்றும், 2வது துதிக்க ஒட்டாமல்
பிரதிபந்தகமாயிருந்த பாவங்கள் தொலைவதற்காக என்றும், மூன்றாவது இந்த பிரபந்தத்தை கற்று சம்சாரிகளும் துயர் தீர்ந்து வாழ்வதற்காக என்றும் 3 வகையான இடராழி நீங்குவதற்காகவே சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை என்று தொடங்கினார். அடியனுக்கு இட்டிருக்கக்கூடிய தலைப்பு 3 திருவந்தாதிகளினுடைய சாரத்தை இருக்கக்கூடிய சமயத்திலே தெரிவிக்க வேண்டும் என்பது. யதாசக்தி முடிந்த மட்டும் அடியேன் முக்கியமான பாசுரங்களினுடைய அடிக்கோடையும் மேலோட்டமாக இருக்கக்கூடிய பாசுரத்தினுடைய சாரார்த்தமும் தெரிவிக்கிறேன். இப்படி இந்த 3 ஆழ்வார்களும் பரமபதநாதனிடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த போதிலும் விபவத்திலே திருவிக்கிரம எம்பெருமானிடத்திலும் அர்ச்சை என்று பார்த்தபொழுது திருமலை எம்பெருமானிடத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டு மங்களாசாசனம் செய்வித்தார்கள். பல திவ்ய தேசங்கள் செய்த பொழுதிலும் திருவேங்கடத்து எம்பெருமானிடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார்கள். அதன் பேரிலே முதல் திருவந்தாதியிலே 26வது பாசுரம், எழுவார் விடை கொள்வார் ஈந்துழாயானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார் என்று சொல்லக்கூடிய பாசுரம். இப்படி கீழே பல பாசுரங்களிலும் விபவ அவதார சேஷ்டிதங்களை பேசி அனுபவித்த ஆழ்வார் என்னைக்கோ கழிந்த அந்த அவதாரங்களின் திருக்குணங்கள் இன்னைக்கும் நன்னு விளங்குமாறு பின்னானார் வணங்கும் சோதியாக சேவை சாதித்து அருளுகின்ற அர்ச்சாவதாரங்களையும் அனுபவிக்க ஆசை கொண்டுதான் தென்னனுயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என்னுமிவையே முலையா வடிவமைந்த என்று சொல்கிறபடியே பூமி பிராட்டிக்கு திருமுலை தடங்களாக சொல்லப்பட்டுள்ள 2 திருமலைகளுள் திருவேங்கட மலையிலே திருவுள்ளம் சென்று அந்த இடத்தை பேசி அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. எம்பெருமானிலும் காட்டிலும் எம்பெருமானோடு சம்பந்தம் பெற்ற பொருள்களே பரம உத்தேசியம் என்று கொள்ளுகிறவர்கள். அதனாலே திருவேங்கடமுடையான் வரையில் போகாமல் அவனுடைய சம்பந்தம் பெற்றதான திருமலையோடே நின்று அனுபவிக்கிறார். திருமலை எப்படிப்பட்டது என்று சொன்னால், பிரயோஜனாந்தரங்களை விரும்புமவர்களோடு அனன்ய பிரயோஜனரோடு வாசியற எல்லாருடைய வினைகளையும் போக்கி பலனை கொடுக்குமது என்றுதான் சொல்றார். இதிலே எழுவார் என்று சொல்லக்கூடியவர்கள் ஐஸ்வர்யம் வேண்டுமென்று மேலே பிரார்த்திக்கக்கூடியவர்கள். விடை கொள்வார் என்று சொல்லப்படுபவர்கள் ஆத்ம பிராப்தி பெற்றவர்கள், கைவல்யார்த்திகள், சாஸ்வதமாய் எம்பெருமானை விட்டு அகலுமவர்கள். வைகள் தொழுவார் இன்துழாயானை என்று சொல்லப்படுபவர்கள் பகவத் சரணார்த்தி, காலமெல்லாம் எம்பெருமானையே தொழக்கூடியவர்கள். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று அடிமை செய்வதையே தனக்கு பிரயோஜனமாக கொண்டிருப்பவர்கள். இப்படி இம்மை பயனுக்காக எழுந்து அது கிடைத்தவுடன் அவனை விட்டு செல்வது என்று சொல்லக்கூடிய ஐஸ்வர்யார்த்திகள், பரமபுருஷனை நேரிலே கண்டும் அவன் ஈமையிலே நெஞ்சு செலுத்தாமல் ஒரு சாணி சாற்றை போலே தங்கள் ஆத்மாவையே அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆத்ம பிராப்தியாளர்கள், அல்லது பரமபதத்தை விட்டும் பிரியாமல் அனுபவிப்பதையே சொல்லக்கூடியதான பகவத் சரணார்த்திகள். இப்படி கீதையிலே சொல்லப்பட்டிருப்பது போலே ஆர்த்தன் அர்த்தார்த்தி என்று சொல்லக்கூடிய ஐஸ்வர்யார்த்திகளும், ஜிக்ஞாசு என்று சொல்லப்படக்கூடிய கைவல்யார்த்திகளும், ஞானி என்று சொல்லக்கூடிய பகவத் பக்தனும், இப்படி மூவருக்குமாக இருக்கக்கூடிய விரோதிகளை பகவத் பிராப்த விரோதிகள், ஆத்ம பிராப்தி விரோதி, ஐஸ்வர்ய பிராப்தி விரோதி என்று சொல்லக்கூடியதான பாபங்களை எரிகிற நெருப்பை உருத்தெரியாதபடி கணத்திலே அவிக்கும் திருவேங்கட மலையே என்றுதான் சொல்றார். இப்படி இந்த மூவருக்கும் செய்யக்கூடியதுதான் நித்தியசூரிகளுக்கும் செய்யக்கூடியதா இருக்கிறது. நித்தியசூரிகளுக்கு என்ன செய்கிறது என்றால், நித்தியசூரிகள் மனச்சுடரை தூண்டும் மலையாக இருக்கிறது. அஸ்பிருஷ்ட பாபகந்தரான நித்தியசூரிகளுடைய திரு உள்ளம் என்று சொல்லக்கூடிய விளக்கை அவனுடைய சீலாதி
குணானுபவத்தின் ஸ்ரத்தையை காட்டியே அவர்களுடைய உள்ள கிடக்கை இன்னும் தூண்டுவிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த திருமலை என்று அற்புதமாக காட்டிக் கொடுக்கிறார். அதே போலே 76வது பாசுரத்திலே வழி நின்ன நின்னை தொழுவார் வழுவா மொழி நின்ன மூர்த்தியரே ஆவர் என்று சொல்லக்கூடிய பாசுரம் எம்பெருமானோடு சம்பந்தமுடைய திருமலை தானே தன்னை பற்றினாருக்கு நற்கதியை தரும் வல்லமை கொண்டதாய் இருக்கும் பொழுது எம்பெருமானை தொழுமவர்கள் நற்கதி பெறுவார் என்று நாம் பெரிதாக எடுத்து சொல்ல வேண்டுமா? இதிலே சந்தேகமும் வேண்டுமா என்று சொல்றார். கைமுதிக நியாயம் தோற்றின பாசுரம் இது. மண்ணளந்த சீரானுடைய திருவேங்கடமே பழுதொன்றும் வாராத வண்ணமாய் விண்கொடுக்கும் என்பதாய் இருக்க நின்னை வழி நின்று தொழுமவர்கள் உபாசகர்கள் பிரபன்னர்கள். உபாசகன் வழி நின்று எம்பெருமானை தொழக்கூடியவன், முயற்சியின் பெருமை அவனுக்கு. பிரபன்னன் எம்பெருமானையே வழியாக நினைத்து தொழக்கூடியவன், அத்தியவசாயத்தின் பெருமை அவனுக்கு. அதாவது அவனையே உபாயம், எம்பெருமானே உபாயம் என்று இருக்கக்கூடியவன். அப்படி வழி நின்று தொழுமவர்கள் வழுவா மொழி என்று சொல்லக்கூடிய வேதம், வழுவா மொழி நின்ற மூர்த்தி, அந்த மூர்த்தியாவார் என்பது விசேஷித்து சொல்ல வேண்டிய விஷயமோ என்றே சொல்றார். அதாவது இந்த திருவேங்கட மலையே அத்தனையும் தர வல்லதாயிருக்க நின்னுடைய திருவடியை அடைந்தவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்று சொல்லித்தான் ஆக வேண்டுமோ என்று சொல்லக்கூடிய பாசுரம். எம்பார் இந்த பாசுரத்தை நாள்தோறும் சிற்றஞ்சிறு காலையிலே அனுசந்திப்பது வழக்கம். அதனாலே எம்பார் விடிவோரே அனுசந்திக்கும் பாட்டு என்று பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான அருளி செயல் மேற்கொண்டு சொல்றார். என் வாய் அவனை ஒழிய வேறு ஒருவனை துதிக்காது, கை லோகமாதவனையே தொழும், கண்கள் பூதனையை கொன்றவனையே காணும், இந்த செவி அவனுடைய திருநாமம் அல்லாததை கேட்காது, வாக்கு கண் செவி மூக்கு உடல் என்ற ஞான இந்திரியங்களும் பூதம் ஐந்தும் அழிவற்ற ஞானமும் யாகமும் தாமமும் சர்வேஸ்வரனை அடைவதற்கு தகுந்த உபாயம் என்றே சொல்றார். இவர் சொல்றார், பாம்பனை மேல் பள்ளி கொண்டானை சாட்சாத்கரித்து தொழுதேன், பல பகலும் பழுதாய் போயினவே என்று அஞ்சி அழுதேன். அப்படி கலக்கம் போகும்படிக்கு உள்ளத்தை நன்னாக நிறுத்தி புத்தியால் தெளிவாய் நன்கு அறிந்தவர்களுடைய மனது வருத்தமர எப்படி என்றால் தன் தாயை தேடும் கன்று போல அவனுடைய திருவடிகளையே விரும்பி சென்று நாடிக்கொள்ள வேண்டும் என்று காட்டி அருளுகிறார். போலே பிராட்டியோடு கூடின சர்வேஸ்வரனுக்கு உலாவும் பொழுது திருவனந்தாழ்வான் குடையாய் இருப்பார், எழுந்தருளி இருக்கும் பொழுது சிங்காசனமாய் விளங்குவார், நின்னால் மரவடியாய் தோன்றுவார், விசாலமான பார்க்கடலிலே பள்ளி கொள்ளும் பொழுது தெப்பமாய் இருப்பார், ரத்தனத்தால் செய்யப்பட்ட தீபமாய் இருப்பார், அழகிய பரிவட்டமாய் இருப்பார், தழுவிக்கொள்ளும் மெத்தையுமாய் இருப்பார் என்றே காட்டிக் கொடுக்கிறார். மேலும் சொல்றார், அனாதி காலமாய் என்னை வந்தடைந்த கொடும் பாபம் துன்பம் நோய் கெட்ட நடத்தை முதலியவை எல்லாம் மறுபடியும் திரும்பி வராமல் இருக்க வேண்டும் என்றால் மலர்மங்கையை கொண்டு போன அரக்கனுடைய பலமழிய சரம் தொடுத்த திருக்கையானே உபாயம், அவனே நமக்கு உபாயம் என்றும் காட்டிக் கொடுக்கிறார். சொல்றார், நமக்கு பாவம் எங்கிருந்து வரும்? சர்வேஸ்வரனுடைய பொருளான ஆத்மாவை என்னுடையது என்று விரும்ப மாட்டேன், தாழ்ந்த சம்சாரிகளோடும் சேரமாட்டேன், உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அல்லாதவர்களுடன் சகவாசம் செய்யவே மாட்டேன், ஸ்ரீயப்பதியை அல்லாது வேறு சிலரை தெய்வமென்று ஏத்த மாட்டேன். இதற்கு மேல் பாவம் எப்படி வரும்? பாவம்தான் வருவது எங்கே என்று காட்டிக் கொடுக்கிறார். எம்பெருமானே, உன் பெருமையை அறிந்தவர்கள்தான் யார்? உன் பெருமையை உணர்வார் யார்? காலை எழுந்து உலகத்தார் கற்பவையெல்லாம் கற்று உயர்த்தியுடைய இந்த வைதிகர்கள் ஆசைப்படுவதும் ஆழியானுடைய பாதங்கள் தானே. அப்படி சொல்வதற்கும் தியானிப்பதற்கும் சாரங்கபாணியினுடைய திருநாமங்களையே உலகத்தில் உள்ளவர்கள் ஆசைப்படுவார்கள். அப்படியே ஞானமும் கமலா காந்தன் புண்டரீக நயனனான திருமால் ஒருவனையே விரும்பும் பரமபதநாதனே, லீலாவிபூதியை உடையவனே, வேங்கடவனே, நான்மறையின் அகப்பொருளே, காலமெல்லாம் ஒன்று கூடினாலும் உன்னுடைய பெருமையை உணர்பவர் யார்? உன் உருவம் தன்னை உணர்பவர்தான் யார்?
நீ கிடந்த பார்க்கடலை உணரக்கூடியவர்தான் யார்? இந்த உடம்பு விழுமளவும் திருமாலை அழகிய மாலைகளாலும் யாகங்களாலும் மந்திரமில்லாத கிரியைகளாலும் கிரியைகள் இல்லாத மந்திரங்களாலும் தொழ வேண்டும். வாக்கு சொல்லும் அளவும் திருநாமங்களாலே சொல்ல வேண்டும். அதுதான் மிக்க நன்று என்றும் காட்டிக் கொடுக்கிறார். நாவாயில் உண்டே நமோ நாராயணாவென்னு ஓவாது உரைக்கும் உரை உண்டே மூவாத மாக்கதிக்கன் செல்லும் வகையுண்டே என்று வாயில் நாக்கு இருக்கிறதே, ஓயாமல் நமோ நாராயணாவென்று சொல்லும்படியான உன் திருமந்திரம் இருக்கிறதே, திரும்புதலே இல்லாத மேலான மோட்ச மார்க்கத்தில் போவதற்குத்தான் உபாயமும் இருக்கிறதே, பிறகு எப்படி ஒருவர் துன்மார்க்கத்திலே செல்ல முடியும்? அப்படி செல்வதற்குத்தான் காரணம் என்னவாக இருக்க முடியும் என்றே பாசுரத்திலே கேட்கிறார். ரிஷியா சொல்றார், நெஞ்சமே, ஒரு அடியால் உலகை அளந்தவனை கேசவனை குளிர்ந்த திருத்துழாய் மாலை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீபதியை மனத்திலே நாட்டிக்கொள்ளுங்கள். இப்படி செய்தால் என்ன கிடைக்கும்? உலகை அலைந்த ஓரடியையும் சகடத்தை உதைத்த சேவடியையும் நித்தியசூரிகளாலே போத்தப்படும் 2 திருவடிகளையும் கண்டு நிச்சயம் கிடைத்தேறலாம் என்னே காட்டிக் கொடுக்கிறார். இப்படி இரண்டாவது